சர்வதேச போதை விழிப்புணர்வு தினத்தையொட்டி சென்னையில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் கலந்து கொண்டதைத் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மாரத்தான் போட்டிகள் நடைபெற்றன. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாவட்ட விளையாட்டுத்துறை சார்பில் 5 கிலோமீட்டர் தூரம் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார், மாவட்ட ஆட்சியர் பிரதாப் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ராஜேஷ்குமார், சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தில் புதிய சிறப்பு சுற்றுலா திட்டங்கள் அறிவிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதற்கான ஆய்வுப் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். பொறுத்தவரை இன்னைக்கு நான் நின்றுட்டு இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டம் கூட ஒரு சர்வதேச சுற்றுலா தலம்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இங்க நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு. அதை ஒவ்வொன்றா படிப்படியாக ஆராய்ந்து இந்த அடிப்படையில் மதிப்பிற்குரிய எங்களுடைய தலைவர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சில விஷயங்களை முன்னெடுத்திருக்காங்க. வரக்கூடிய பட்ஜெட்ல அதற்கான சிறப்பு திட்டங்களை எல்லாம் நாங்கள் அறிவிப்போம். இதேபோல் கடலூர் மஞ்சை நகர் மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற போதைப் பொருள் ஒழிப்பு ஓட்டத்தை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ராஜ்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். திருப்பூர் சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் 5 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை மாவட்ட ஆட்சியர் மணீஷ் நாரணவரை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நடைபெற்ற தீப்பந்த விழிப்புணர்வு பேரணியை கனிம வளத்துறை அமைச்சர் டி.கே. பிரபு தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு காவல்துறை மற்றும் உள்ளாட்சி படை குழு இணைந்து நடத்திய இந்த பேரணி பெரியார் சிலையில் இருந்து புதிய பேருந்து நிலையம் வரை நடைபெற்றது. முன்னதாக மாணவர் எடுத்து வந்த தீப்பந்தத்தை வைத்து புகையிலை மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு என்று அச்சடிக்கப்பட்ட காகிதங்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்டன.